என் தங்கமே, இன்றிரவுக்குள் இந்த வராகி என்னை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக உன்னை போன்ற பேரதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்காக வேண்டி ஒரு புதிய உறவு ஒன்று இப்பொழுது இருக்கும் உன்னுடைய இந்த மனநிலைக்கு மருந்தாக நாளை உன்னை தேடி வரப்போகின்றது. வருகின்றவர்கள் எப்பொழுது வருவார்கள், எப்படி வருவார்கள் என்பதனை பற்றி உனக்கு சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற இந்த நேரம் நீ நிச்சயமாக எதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி இந்த வராகி நான் உன்னோடு துணையிருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிறைவாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்காக யோசிக்கிறது. இந்த வராகி என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த நினைக்கிறேன். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது உனக்கு பிடித்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதனையும் நான் விரும்புகிறேன். அப்படியானால் இன்று உனக்கு நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த தாய் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ அதிகமாக கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கான நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளையை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற இந்த தெய்வத்தினுடைய அன்பை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. இந்த வராகி உன்னை தொடர்வதும் உனக்காகவே இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒன்றை கொடுப்பதும் இது ஒன்றும் புதிதல்ல. நான் உன்னுடைய அன்பை கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்த வருபவள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? இதுவரையிலும் என் குழந்தை நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு கொடுக்கப் போவது என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் உணரத்தான் வேண்டும். ஏனென்றால் இதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த அவமானங்களைத்தான் நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெகுமானங்களை நீ பார்க்க போகிறாய். இந்த வாழ்க்கை உனக்கென கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று பார்க்கத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு இந்த வராகி சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ மேன்மையடைந்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும்
ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உனக்கென எப்பொழுதும் நான் துணையிருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு நிலையையும் புரிந்து உனக்கு நான் நல்லதொரு மாற்றத்தை தருவேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் இருக்கின்ற உறவுகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் என் குழந்தைக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் சோதனைகளையும் அதிகமாக தந்து விட்டார்கள். இனிமேலும் இதுபோன்று நடக்கக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எதுவும் நம்மை சுற்றி வரக்கூடாது என்பதற்காக இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து நாம் சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். சரியாக இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நல்லபடியாக உணர்த்த வேண்டும். எது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் எப்பொழுதும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் உறுதிப்படுத்த கொடுக்க வருவேன் என்பதுதான் உண்மை. உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்துவேன் என்பதுதான் உண்மை. இந்த வராகி எதற்கும் துணிந்தவள். தன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் ஓடோடி வருபவள். தன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒருபோதும் தயங்க மாட்டாள். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ முன்னிறுத்தி இந்த வாழ்க்கையை என்னவென்று நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. வராகியானவள் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு இனி உனக்காக நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ துணிந்து விட வேண்டும். என் பிள்ளையே, புதிய உறவு என்றால் எதற்கு இப்பொழுது நமக்கு புதிய உறவு தேவைப்படுகிறது? ஏற்கனவே இருக்கின்ற உறவுகள் சரியில்லை என்பதனால் மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற உறவுகள் பொய்யானவர்கள் என்பதனால்தான். போலியான உலகத்திற்குள் நம்மால் நீண்ட நேரம் வாழ்ந்துவிட முடியாது. இத்தனை வருட காலம் இதற்குள் பயணித்ததே நீ செய்த மிகப்பெரிய சாதனைதான். அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனிமேல் உனக்காக வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் உனக்கு நடக்கும். அப்படி இந்த போலியான உறவுகளுக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவித்திருக்கின்ற இந்த நேரம், இதிலிருந்து உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க நான் வருகின்றேன். இந்த போலிகளை எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு துரத்தி அடித்து உனக்கான நன்மையையும் நம்பிக்கையையும் நான் கொடுக்க வருகின்றேன். என்னவென்றாலும் இது நம் வாழ்க்கை என்ற ஒரு புரிதல் நமக்குள் இருந்துவிட்டால் போதுமல்லவா? நம்மை சுற்றி எந்த விஷயம் நடந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை நமக்குள் இருந்துவிட்டால் போதுமல்லவா? வேறு எதையுமே நாம் யோசித்திருக்க வேண்டாம். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நாம் நிச்சயமாக சிந்தித்திருக்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று எல்லாமும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை
நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு வந்து விட்டாலே அது போதுமல்லவா? சரியானதொரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வந்து விட்டது என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது இனி நடப்பது அத்தனையும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென நான் உருவாக்கி தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள். உன் முன்னால் நின்று நான் உனக்கு உருவாக்கி தரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் இதையெல்லாமும் நினைத்த என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இந்த வராகி உனக்கென்று துணையிருந்து உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற உறவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்பொழுதும் நமக்குரிய நம்பிக்கையை நம் வசமாக்கி கொடுக்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகளுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுக்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். நாம் யோசிக்கின்ற விஷயங்களை நம்மிடம் கேள்விகள் கேட்காமலேயே புரிந்து கொள்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் இந்த உறவு கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளை எப்பொழுதுமே உணர்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் சரி, உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் உனக்கு அந்த கஷ்டத்தை பற்றியே பேசி பேசி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தாத ஒரு உறவாக இருக்க வேண்டும். இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நினைத்து பார்த்து ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை தேவைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை முழுமையாக்க நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உனக்கான புதிய உறவை எப்பொழுதும் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் தேவைகளை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நீ கவனம் செலுத்த தொடங்கிவிட்டாய். எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த உன்னுடைய செவிகளுக்கு இப்பொழுது எல்லாமும் நேர்மறையான விஷயங்கள் கேட்க தொடங்கி இருக்கிறதல்லவா? இப்பொழுது எல்லாமும் நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு கிடைக்க தொடங்கி இருக்கிறதல்லவா? இதையெல்லாமும் நாம் எந்த நாளும் புரிந்து கொண்டும் எந்த நாளும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டும் நான் மதிப்போடு நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல புரிதல்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது எல்லாமும் நமக்கு கொடுக்கும் இந்த நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக வேண்டி நடக்கும் எல்லாமும் இனி உனக்குள் கொடுக்கும் எல்லா நன்மைகளையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள். இந்த வராகி என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம்
இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தாயின் அன்பு உன்னை தொடரும் வரை இந்த வாழ்க்கையில் இனி எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம். இனி எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம். உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் உன்னுடைய உண்மையான நம்பிக்கைக்கும் எப்பொழுதும் பாத்திரமாக இருக்கக்கூடிய சில உறவுகளை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அடையாளப்படுத்துவேன். எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்கான அன்பை கொடுக்கும் ஒரு நல்ல உறவை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் சரி, நாம் நினைத்தது போல ஒவ்வொரு நிலையும் இந்த வாழ்க்கையை நமக்கே என்று நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்குமே மனம் வருந்தக்கூடாது. எதிர்வரக்கூடிய நாட்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வந்து உனக்குள் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தைக்கென ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை அழகாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் சிறு சிறு விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. நீ ஆசைப்படுகின்றபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் இனி நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பம் போல உன்னுடைய மனம் தேடும் ஒரு உறவு நிச்சயமாக இனி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னோடு துணை இருந்து எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்காது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கே என்று ஒரு நன்மதிப்பை கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக வலுப்படுத்தி உன்னை பேரானந்தப்படுத்தி உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ விஷயங்களை கடந்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் உனக்காக வருகின்ற இந்த தெய்வம் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்துவது போல உனக்கான இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான இந்த நேரங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சரியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்காக நான் இருக்கும் இந்த ஒவ்வொரு காலநிலைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதலும் உனக்கு சரியாக கிடைத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி என்றும் என்றென்றும் உனக்கே என்று துணை இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை ஒருபோதும் என் பிள்ளை நீ கைவிடாதே. எந்த உறவும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரவில்லை என்றாலும் சரி, உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வேண்டி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கான உண்மையை எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையையும் நாம் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். தேவையில்லாத விஷயங்கள் என்று எதையுமே நாம் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலை உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் நீ வாழ தயாராகிவிடு.
முடியாதது என்று இனி இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காதது என்று இனி எங்கு எதுவுமே கிடையாது. நாம் வேண்டியது போல, விரும்பியது போல நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாகவே நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ காரணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடந்திருந்தாலும் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. விடியல் பொழுது அமாவாசையின் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு உறவை நான் நிச்சயமாக உனக்கு தந்திடுவேன். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.